வைப்பரின் பிரிய சகி. நீ கேளடி, வேலி இல்லா காற்றை போலே வீசிட வந்தவள் நீயடி. என்றும் இல்லை சோகம் என்று சொல்ல வந்த பூங்கொடி, எல்லை கோடு ஏதும் இல்லை உன்னை வெல்ல யாரடி. போதுமென்று சொல்ல வந்த தேவதை, உன்னை சொல்ல பார்க்கிறோமே துன்பம் விட்டு போவதை. முல்லை கூட முல்லையாக காணும் முந்தன் பூவிழி, இன்னல் நூறு சேர்ந்த போதும் கால்கள் செல்லும் நேர்வழி. கோடி விண்மினி போல புன்னகை செய்தி சொல்லுதே உன் பாசம். தோழி உன் குரல் கேட்டு நிற்கையில் கூடுகின்றதே சந்தோஷம். பிரியம் தன்னை காட்டுவதாலே நீயே எங்கள் ஆகாசம். இவ காலையில நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தா. இவ வரும்போது கீழே வண்டி இல்ல. நானும் பார்த்தங்க, கீழே வண்டி இல்ல. இப்ப என்ன, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு திருட்டுப்பட்ட கட்டுறீங்களா? உன் பேர் தான் கார்த்தியா? வண்டி தேடி தானே வந்த? குந்து ஐயா, குந்த இதோட ஐயா, நம்ம மேலே அழகா குந்து. நீ ஆட்டோல இருந்து இறங்கின இடம் இது. இங்கிருந்து வந்தீனா ஒரு கோயிலுக்குதா, இங்க இறங்குனியா டீ கடை ஒட்டி வந்தா இங்க ஒரு கோவம் வரும். இங்க ரைட் கட் பண்ணி லெஃப்ட் திரும்பினா கோவம் இருக்கா? இப்படி ரைட் எத்தியா, இதான் எங்க ஏரியா. எங்க ஏரியாக்குள்ள திரும்பினா அங்கதான் உன் பைக் நிக்குது. சொல்றது புரியுதா? புரியலையா? ஐயோ, என்ன பச்சிக்கிற? நான் 1வது பாஸ். வா, நான் வழி காமிக்கிறேன். வா வா, சீக்கிரம் வா. வானத்தை பாக்குற மாதிரி எழுப்புறானுங்க, திடீர்னு பார்த்தா பூமிக்குள்ள போஞ்சிருது. குடும்பச்சு அது கட்டுறதுனால நம்மளுக்கு தான் நிறைய பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்? எத்தனை நாளைக்கு தான் குப்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களே பார்த்து நிற்கிறது. அதை கட்டினானுங்கன்னா அதுல நிறைய ரிச்சான ஃபிகர்லாம் வரும். அதுல எதுனா அவனை கரெக்ட் பண்ணி அப்படி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். என்ன சர்க்கா சொல்றா? ஏய் அட, குடு குடு. வாயா சீக்கிரம். ஏய் சீக்கிரம் ஆடுற. ஏய் என்னடா பாத்துனீங்க மச்சான், நீதான். அத பத்தியா, அதான் உன் வண்டி. ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு போயிடு. அவங்க கிட்ட வாய விட்டுனுங்க, அதை அச்சு மூஞ்செல்லாம் வச்சிருவாங்க. இந்த பிளாக்கை பாக்கெட் பண்ண பாருமா சார். விடுது அதை தடி வை. ஹலோ. கொடுப்பா. ஒழுங்காடுறா. ஹலோ பாஸ்.
உங்களை தான். என்ன வண்டி, வண்டி நீங்கள் உட்காந்துருக்கிற வண்டி, ஸ்கூட்டி, அதுக்கு என்னப்பா? இந்த வண்டி வேணும். வண்டி வேணுமா? வண்டி ஒண்ணுதா? இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு. அப்ப எத்தனை போ. வண்டி ஏன் எடுத்தீங்க? தோடா நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாரு, பதிலியா நம்ம ஸ்டைல்ல சொல்லிடுவோம். சொல்லிட்டா போச்சு. வண்டி ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க? சொல்றோம். கேள்வி கேட்டுங்க. ஏய், போடுறா. எங்க வந்து ஆட்ட போதுண்ணா விடு. இந்த பார், ஒழுங்கு மரியாதை வண்டி எத்தனை ஓடி போயிரு. இனிமே இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்த அவனை சா வச்சிட. உன்னை கிளம்புடா. ஏய் கிளம்புடா. ஏய், கிளம்பு கிளம்பு. மறைக்கிறா. எதுன்னு பட அச்சதெல்லாம் பத்தலையா? வண்டி எத்தனை கிளம்பு. ஏய் ஏய், கிளம்புடா. போடா கிளம்பு. பெருசா வந்துட்டான். ஏய் ஆடா. தப்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவனுக்கு நல்ல நேரம். அடிச்சு போடுறா. ம். அண்ணே, பார்க்கலாம் சொன்னீங்களே, இந்த வண்டி தான் இங்கே விட்டுருந்தேன். அப்படியா? திவ்யா மேலே தான் இருக்காங்க. மேலே தான் இருக்காங்க. ஹலோ ஹலோ, ஆஃபீஸில் தானே இருக்கீங்க? ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரி, கீழே பார்க்கிங்க்கு வாங்க. எதுக்கு? உங்கள் வண்டி கிடச்சிருச்சிங்க. கிடைச்சிருச்சா? எப்படி? கீழே வாங்க சொல்கிறேன். ஓகே. சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. வண்டி கிடைச்சிருச்சாண்டி? எப்படி? கீழே வாங்க சொல்றேன்றான். டவுட்டே இல்லடி, அவன் தான் ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். அப்படி ஒளிச்சு வச்சிருந்தா எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான்? நீ போன்ல போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்லிருந்தல்ல, அதுல அவன் ரொம்ப பயந்துட்டான். அதான் இங்க வந்து அவனே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து வண்டியை எடுத்துட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். சரி, நீயும் கீழே வாடி, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். என் வண்டி. உங்கள் வண்டியை பார்த்துக்கிட்டீங்களா? இந்தாங்க சாவி. இன்னொரு வாட்டி பார்த்துக்குங்க. நிற்குதா? இதோட என்ன ஆளை விடுங்க. ஹலோ, இப்ப எப்படி வண்டி வந்துச்சு? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. பேசுனா நீங்கள் தேடுற வண்டி இங்கே தான் இருக்குன்னா போய் பார்த்தேன், வண்டி இருந்தது, எடுத்துட்டு வந்தேன். கால் யார் பண்ணா? தெரியலங்க. ஏங்க, காணாம போனது என்னோட வண்டி. உங்களுக்கு யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி வண்டி இங்க இருக்குன்னு சொன்னானா? எனக்கே அதுதான் குழப்பமா இருக்குங்க. கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே நீங்க சொல்றதெல்லாம். ஏங்க, உண்மையில அதுதாங்க நடந்துச்சு. நானே குழப்பத்தில் இருக்கேன். திவ்யா, நான் சொல்லல, அதான் நடந்திருக்கு. சார் வண்டியை அபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நம்ம போலீஸ்னதும் வண்டியை திருப்பி கொடுத்துட்டு நம்ப முடியாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க, இந்த வண்டி எடுத்துட்டு போய் நான் என்னங்க பண்ண போறேன்? நீங்க ஆரம்பத்துல தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கீங்களா? எதுக்கு அவளை சும்மா இருக்க சொல்றீங்க? நீங்க பண்ண திருட்டுத்தனத்தை அவ போட்டு உடைக்கிறாளேனா? என்னங்க திருட்டுத்தனன்றீங்க? நான் நினைச்சா இந்த மாதிரி 100 வண்டி வாங்க முடியும். உங்களுக்கு எல்லாம் போய் ஹெல்ப் பண்ண பாருங்க. என்ன சொல்லணும்? என்ன ஹெல்ப் பண்ணீங்க? வண்டியை திருடி ஒளிச்சு வச்சது ஒரு ஹெல்ப்பா? என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? என்ன பார்த்து திருட மாதிரியா தெரியுது? திருடங்கலாம் இப்ப பார்த்தா திருட மாதிரி தெரியுது இல்லங்க. உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்டுங்க. அப்படியே கிளம்பி போ, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். என்ன போலீஸின் பூச்சாண்டி காட்டுறீங்களா? கூப்பிடுங்க. நான் தப்பு பண்ணலங்க. நின்னு பேசுவேன். இங்க இருக்க வர சொல்லுங்க. இரு, வர நான் சொல்லுங்க. கூப்பிடுறேன். கண்டிப்பா கூப்பிடுறேன். தேவையில்லாம எதுக்கடி பேசிக்கிட்டு வாடி. போலீஸை கூப்பிடுவாளுங்க. இவங்களுக்குலாம் நல்லது பண்ண நினைச்சேன் பாரு. என்ன செருப்புல அடிக்கணும். நீ எதுக்கடி என்ன இழுத்துட்டு வந்த?
அவன் திருட்டு பயதாண்டி. அவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அவனை இப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். அவன் திருடெல்லாம் இல்லடி. அவன் பேசுறது பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. நேத்து நான் அவன் கூட வண்டியில போயிருக்க கூடாது. போனதும் அவன் வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டான். என்னை அடிக்கடி மீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படிலாம் பண்றான்னு நினைக்கிறேன். அப்படி போகுதா கதை? சரி விடு, இன்னைக்கு போட்டு போடல, இனி அவன் வரவே மாட்டான். பார்க்கலாம் பார்க்கலாம். திவ்யா சார், என் கேபினுக்கு வா. வா திவ்யா, உட்காரு. பரவாயில்ல சார். ராஜரத்னத்தை போய் பாத்தியா? என்ன சொன்னாரு? நல்ல விஷயம் தானே, கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல. எப்போ ஆனுவல் ஃபங்க்ஷன் டேட் சொன்னாரா? நான் எப்போ அவரை போய் பார்க்கணும்? என்ன அமைதியா இருக்க? இல்ல சார், நான் அவரை இன்னும் மீட் பண்ணல. ஏன்? என்ன ரீசன் சொல்லி போய் பார்க்கறதுன்னு தெரியல சார். என்ன ரீசன் வேணும்? எங்க கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு கேட்க போற, இதான ரீசன்? அதான் அவன் இதுக்காக எப்படி போய் நிக்கிறதுன்னு. ஓ, தயக்கமா இருக்குதாக்கும். அன்னைக்கு உனக்கு பணம் வேணும்னு வந்து நின்னியே, அதுக்காக நான் எத்தனை பேர் முன்னால போய் நின்ன தெரியுமா? எனக்கு என்ன அப்படி போய் நிக்கணும்னு தலையிலத்தா? நான் மட்டும் இழிச்சவாயன். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் மட்டும் இறங்கி வந்து எல்லாம் பார்க்கணும். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல சார். என்ன நோப்படி எல்லாம் இல்ல? நீ என்ன பண்ண போற? போய் கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு கேட்க போற. அவரு முடியும் முடியாதுன்னு சொல்ல போறாரு. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு இப்போ அவரு உன் மேல வச்சிருக்கிற அபிமானத்துல கண்டிப்பா முடியாதுன்னு சொல்ல போறதே இல்ல. போய் கேக்குறதுல உனக்கு அப்படி என்னமா தயக்கம்? நான் போய் கேக்குறேன் சார். எப்போ? நாளைக்கு போய் கேக்குறேன் சார். இங்க பாரு, பிள்ளையாரு கதை மாதிரி நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போற, என்னன்னு கேட்டுட்டு வந்து நாளைக்கு சொல்ற. இன்னைக்கு வேண்டாம் சார், நாளைக்கு கண்டிப்பா போயிட்டு வந்துடுறேன். ஏன்? இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா? அது இல்ல சார், அவங்க வீடு இங்க இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ். நான் ஈவினிங் போயிட்டு திரும்பி வரணும்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதுவும் அன்டைம்ல வண்டியில வேற ரிட்டர்ன் ஆகுறது ரிஸ்க் சார். வண்டியில போறது ரிஸ்க்னா கால் டாக்ஸில போ, நான் பணம் தரேன். நான் ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு இப்பவே நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ நாளைக்கு போய் கேட்கும் போது நேத்து தான் ஒருத்தர் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து புடுங்கி கொடுங்க நான் கேட்க முடியும்? எதையுமே காலத்தே பயிர் செய்யணும் திவ்யா, புரியுதா? கால் டாக்ஸி பிடிச்சு போற, அவரை பாக்குற, நாளைக்கு நல்ல செய்தியை வந்து சொல்ற. இந்தா வாங்கிக்க, போயிட்டு வா. எப்படியும் இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிரும். கார்த்திக், வேலையா இருக்கியா ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன். சித்தப்பா, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேளு. அவளுக்கு இப்ப யார் கூடயாவது விளையாடணுமா? என்ன போட்டு தொல்லை பண்றா. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை கிடக்கு கார்த்திக். அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க போங்க. ஜமாடி, நீ ஆச்சு உன் சித்தப்பா வச்சு விளையாடு. யாழினி பாப்பா, என்ன விளையாடலாம்? எது வேணா விளையாடலாம். சூப்பரு. ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடலாமா? வேணாம், என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடறேனா? அப்போ வேற என்ன விளையாடலாம்? பால் கேட்ச் பிடிச்சு விளையாடலாமா சித்தப்பா? சரி, எங்க ஆடலாம்? மொட்டை மாடியில. சரி வா போலாம். கம், அப்படியே வாங்க. யா, சிங் சிங் சிங். ஸ்லோவா தூக்கி போடுங்க சித்தப்பா. இதோட ஸ்லோ எப்படிமா தூக்கி போடுறது? போடு. கேட்ச். கேட்ச். போடு. கேட்ச். குட். போடுங்க. இரு இரு. சித்தப்பாக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, அட்டெண்ட் பண்ணி வந்துடுறேன்.
ஹலோ. அசோக். அசோக் பேசுறேன். எந்த அசோக்? மலரோட அசோக். நீயா? என்னடா அவ்வளவு அலட்சியமா நீயாங்கிற? வேற எப்படா கேட்கணும்? அந்த கிளாஸ் எடுக்கலாம் நான் உனக்கு கால் பண்ணல. நான் மலரோட பேசணும். மலரோட நீ எதுக்கு பேசணும்? டேய், நான் தான் அவ கூட பேசணும். வேற எவன் பேசுவான்? அவ என்னோட உயிருடா. நல்ல வாயில ஏதாவது வந்துட போகுது. அவ உன் கூட பேச தயாராகவே இல்லை. அவளுக்கு கல்யாணம் தெரியும்ல? அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டா. அதை பார்க்கணும்னா மும்பைக்கு போகணும். டிக்கெட் போடுறேன், போறியா? என்னடா நக்கல் பண்றியா? டவுட்டாலாம் கேட்காத, நக்கல் தான் பண்ணிட்டு இருக்கேன். உன் கூடலாம் பேச எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் குழந்தை கூட விளையாடணும். ஃபோனை வச்சுட்டா? டேய், நான் உன் வாழ்க்கையிலேயே விளையாட போறேன். அது தெரியாம கிண்டலா பேசிட்டு இருக்க? ஆரம்பிச்சிட்டான்டா. போதை ஜாஸ்தியாச்சோ? ஃபோனில் வாய்ஸ் ஆர்டர் விடுறதை விட மாட்டியா? நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா நான் வாய்ஸ் விடால் விடுறேனா இல்லையான்னு நீ முடிவு பண்ணு. சொல்லுப்பா. உன் ஆள் திவ்யா வண்டியை தூக்குனது யாருன்னு நினைக்கிற? நான் தான். என்னடா தம்பி, செம்ம நக்கலா பேசிட்டு இருந்த, இப்போ சவுண்டையே காணோம். எதுக்கு அந்த வண்டி எடுத்த? உன்னை பயமுறுத்தலானுதான். அவ்வளவு பப்ளிக்ல நின்ன உன் ஆளு வண்டிய தூக்குன எனக்கு உன் ஆளை தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஹேய், லூசு, திவ்யா என் ஆள்லாம் கிடையாதுடா. உன் ஆள் இல்லாமலா அவளை கூட்டிக்கிட்டு உன் பைக்ல ஊரு ஃபுல்லா சுத்துன? பைக்ல என் கூட வந்தா ஏன் ஆளா? டேய் டேய், அவளை காப்பாத்துறதா நினைச்சு என்கிட்ட பொய் சொல்லாத. அத நம்ப நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அவளை பத்தின எல்லா டீடைலும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். என்னால மலர்கிட்ட பேசாம இருக்க முடியலடா. நான் அவகிட்ட பேசணும். நீதான் அவகிட்ட பேச வைக்கணும். உனக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள என் மலர் என்கிட்ட பேசணும். இல்ல உன் திவ்யா திவாலாயிருவா. ஹலோ ஹலோ, டேய். சித்தப்பா, பேசி முடிச்சிட்டீங்களா? வாங்க விளையாடலாம். சித்தப்பா கொஞ்சம் வேலை இருக்குமா, நாம அப்புறமா விளையாடலாம். நீ கீழே போ. போங்க சித்தப்பா. அம்மா, சித்தப்பா வேலை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வாங்கம்மா. வாமா ப்ளீஸ்மா. வேலை இருக்குடி செல்லம். 5 நிமிஷத்துல அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் சோஃபால உட்காந்துக்கோங்க, சரியா? வந்துருவல்லம்மா. நிஜமா வருவேன், போங்க. ஹே கார்த்திக், நான் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். நீயே கால் பண்ணிட்ட. இன்னைக்கு தான் உனக்கு மலரோட மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிச்சேன். 2 நாள்ல வந்துடும்டா. அதை சொல்லாம தான் கால் பண்ணணும்னு இருந்தேன். குடும்பத்தோட வந்துடுறா. வந்துடும். ஓகேடா. வீட்டில் அண்ணன் அண்ணி பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கல்யாணத்துக்கு புடவை செலக்ட் பண்றதுக்காக போயிருக்கா. பெரிய சேஞ்சஸ் தெரியுதுடா அவகிட்ட. அவன் பேரை சொன்னா கூட இப்ப அவளுக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்லடா. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. ஆனாலும் கொஞ்சம் அல்ல இல்லாம தான்டா இருக்கு எனக்கு. எந்த நேரத்தையும் அவன் மலரை கான்டாக்ட் பண்ணி தொலைச்சிருவானோன்னு பயமா இருக்குடா. சரி, அதை விடு. கார்த்தி, அவகிட்ட எதுவும் சொல்லுமா? அவ வந்ததும் உன்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுவா. கார்த்தி என்னன்னு எப்பவும் உன் புகழ் தான்டா.
உன் மேல அப்படி ஒரு மரியாதை. வந்த உடனே வேணா உங்ககிட்ட பேச சொல்லவா? இல்லை இல்லை வேண்டாம், கல்யாண பிஸியில் எதுக்கு இதெல்லாம் வேண்டாம். சும்மா உங்ககிட்ட பேச தான் கால் பண்ணேன். கல்யாண வேலை நல்லபடியாக போயிட்டுருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கடா. சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். சரிடா, ஓகே, பாய். பாய். சார் இருக்காரா? இருக்காருமா, வாமா. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க மேடம். மேடம், 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 சார், சார், மேடம், மேடம், இங்க பாருங்க. சுபு, மேடம், சுபு, என்னாச்சு? சுபு, அம்மா, ஐயோ, சுபு, எந்திரி. என்னாச்சு? சுபு, என்னமாச்சு? சுபு, 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 ஐயோ என்னாச்சு? சுபு, யாராவது ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஜெயா, தண்ணி கொண்டு வா. ஒண்ணும் இல்ல சார், வெறும் மயக்கம் தான், நீங்க பதட்டப்படாதீங்க. கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வாமா. சுபு, 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 கொடுங்க. சுபு, சுபு, என்னாச்சு சுபு? தங்கச்சி, என்னம்மா ஆச்சு? முள்ள எந்திரி. ஸ்லோ, மெதுவா. என்னம்மா ஆச்சு? என்னாச்சு சுப்பு? இங்க கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டு இருந்ததே. அது புடவைய பத்தி இருக்கும். நல்ல வேளை திவ்யா தான் அதை அமர்த்திட்டா.